Hey hi everyone, homemade dye face and body powder எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க குட் இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்டை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒயிட் kaolin clay. ஒயிட் clay வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ரேஷஸ் அண்ட் ஸ்கின் இரிட்டேஷன் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணிடும். ஈவன் ஸ்கின் டோனாக மெயின்டைன் ஆகிறதுக்கும் அண்ட் தென் பிரைட்டனிங் ஒயிட்டனிங் ஆகிறதுக்கு இந்த ஒயிட் clay ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Arrowroot பவுடர். இது ஒரு கிழங்கு வகையை சேர்ந்த மாவு. இதில் வந்துட்டு விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், அயன் இருக்குது. அண்ட் தென் இதில் ஆன்டி பாக்டீரியலும் இருக்குது. நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலை இது அப்சர்வ் பண்ணிடும். ஸோ மார்னிங் அண்ட் பெட் டைமில் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் க்ளோ ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கு இந்த கோகோ பவுடர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில். Chamomile அண்ட் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் சேஃப் அண்ட் பெட்டர். இது ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு எசென்ஷியல் ஆயில் மட்டும்தான் பேபிஸ் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். Chamomile எசென்ஷியல் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் ஜெர்மானியம் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் 1 இயருக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பவுடரை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போது இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் kaolin clay, 2 டேபிள் ஸ்பூன் Arrowroot பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆப்ஷனல், 3 drops lavender essential oil, 3 drops chamomile. அண்ட் தென் இதில் வந்து நீங்கள் கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 4 drops essential ஆயிலாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் வந்துட்டு பேபிஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான எசென்ஷியல் ஆயில் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட ஃபேவரட் எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பவுடர் எப்படி மேக் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம 2 மெத்தடாக வந்துட்டு செய்யலாம். ஒன்று வந்துட்டு பவுலில் நீங்கள் clay அண்ட் பவுடர்ஸ் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக எசென்ஷியல் ஆயில் ட்ராப்ஸ் ஆட் பண்ணி க்ளீன் ஹேண்ட் க்ளவுட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு மிக்சிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா ஒன்னோட ஒன் மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வந்துட்டு பவுடர்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்னோட ஒன் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ டேரெக்டாக பாட்டிலில் இருந்தே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ 2 மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.